கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதாகிய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மனமகிழ்ச்சி நாளில் காலை வேளையிலே இந்த வாரம் கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தைகளை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தின் பேரிலே வந்து முழங்கால் படியிட்டு இருக்கிற தேவ சமூகத்தினை அவரவர்கள் வீட்டிலே காத்து கிடக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய அளவற்ற கிருபையினாலே நிறைத்து ஆசீர்வதித்து உங்களோடு கூட இன்று பேசுவாராக. இந்த வாரமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மோசே யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தைகள்: கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த வார்த்தைகள் இன்றைய நாளிலே நமக்கு மிகவும் ஏற்ற ஒரு வார்த்தைகளாய் காணப்படுகிறது. பாருங்க, நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்று அநேக காரியங்களை குறித்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், கலங்கிக் கொண்டிருக்கிறோம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் என்னை மறந்து போனாரோ, கர்த்தர் என்னை விட்டு விலகி போயிட்டாரோ, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ கலங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அருமையான தேவஜனமே, எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் எந்த நிலைமையின் மத்தியிலும் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள்: அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை அவர் கைவிடுவதும் இல்லை. நாம பார்த்து நம்முடைய கரங்களை அவருடைய கரத்திலிருந்து விடுவித்துக் கொண்டால் ஒழிய அவர் தம்முடைய கரங்களை நம்மை விட்டு ஒருபொழுது விடுவித்துக் கொள்ள மாட்டார். எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னால், அங்கு அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான்: தேவன் எங்களை என்றைக்கும் மறந்து நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டிருப்பானே. அவனுடைய புலம்பல் எவ்வளவு வேதனை உள்ளதாய் காணப்படுகிறது. எங்களை மறந்து அவன் நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டிருப்பானே. ஒன்றை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள்: அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார், ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். 37ஆம் சங்கீதம் 28வது வசனத்தை எடுத்து வாசித்தார். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஒருபொழுதும் கைவிடுகிறதில்லை. அதே சங்கீதக்காரன் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார்: அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னார்: உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சொல்லி எண்ணுங்கள், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. யாரெல்லாம் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு என்று சொல்லி பாடுகிறார்களோ, யாரெல்லாம் எந்த நிலைமையிலும் கர்த்தரை மாத்திரம் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும், மீது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், இவைகளிலே நாங்கள் கர்த்தருக்கு உண்மையா சாட்சியாக இருப்போம் என்று சொல்லி கர்த்தரை நம்பி பாடுகிறார்களோ, அவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. பாருங்க, ஒரு பொழுதும் அவர்களை விட்டு விலகுகிறதும் இல்லை, அவர்களை கைவிடுகிறதும் இல்லை. ஆக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார், நம்மை மறந்து விடாத தேவனாக இருக்கிறார். ஆகவே யோசுவாவுக்கு அன்று மோசே சொல்லுகிறான்: பயப்படாதே, கலங்காதே.
இதே வார்த்தைகளை கர்த்தர் இன்று நமக்கு சொல்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள், நான் உங்களை கைவிடவே மாட்டேன், ஒரு பொழுது உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. சரி, இப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் இருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக அவர்களை கைவிடாமல் இருக்கிறார்? ஒரு 4 காரியங்களை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நாம் அவருக்கு பரிசுத்தமாய் வாழுகிறபடினாலே, நாம் அவரை தேடுகிறபடினாலே, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நிலைமை போதும் என்று சொல்லி அதிலே கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகிறபடினாலே நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஏன் நம்மை மாத்திரம் அப்படி வழி நடத்துகிறார்? அப்ப நம்மை குறித்து அவர் என்ன நோக்கத்தை கொண்டு வைத்திருக்கிறார்? அருமையான தேவஜனமே, அவர் யாரையெல்லாம் கைவிடாமல் இருக்கிறாரோ அவர்கள் மீதெல்லாம் அவர் ஒரு நோக்கத்தோடு கூடத்தான் அவர்களை கைவிடாமல் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டு போகின்ற பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். என்ன அழகா இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவைகளின் மத்தியிலே, நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே, நம்முடைய கஷ்டங்களின் மத்தியிலே, நம்முடைய எதிர்பார்ப்புகளின் மத்தியிலே, நம்முடைய வியாதிகளின் மத்தியிலே நாம் கலங்கி புலம்பி தவிக்கின்ற பொழுது, அவரை நோக்கி நம்முடைய ஜபங்களை விண்ணப்பங்களை வைக்கின்ற பொழுது கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜபங்களை நான் கேட்பேன், அதற்காகத்தான் நான் உங்களை கைவிடாதிருக்கிறேன். ஆக மொத்தத்தில் நமக்கு செவி கொடுக்கும்படிக்கு அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கும்படி அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு தைரியம். நாம் எதையாகிலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் அப்படிங்கிறதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு பெரிதான தைரியம் என்று சொல்லி யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறார். வேதத்தில் முழுவதும் எடுத்து வாசித்து பார். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 14:14 எடுத்து வாசித்து பார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் உங்களுக்கு செய்வேன். யோவான் 16:24 எடுத்து வாசித்து பார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உங்கள் ஜெபங்களிலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, மொத்தத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏன் கைவிடுகிறது இல்லை என்று சொன்னால், நமக்கு செவி கொடுக்கும்படியாக, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் நம்மை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதைகளிலே கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவியுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இரண்டாவதாக கர்த்தர் கைவிடாத காரியம் என்னவென்று சொன்னால், வழி தெரியாதபடிக்கு தடுமாறிக்கொண்டிருக்கிற குருடர்களுக்கு அவர்கள் அறியாத ஒரு வழியிலே அவர்களை நடத்தி
அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி இப்படி நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆக மொத்தத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நாம் அறியாத வழியிலே நம்மை நடத்தும்படிக்கு அவர் நம்மை கைவிடாமல் இருக்கிறார். நமக்கு தெரியாத ஒரு வழியிலே ஆக நம்மை குருடர்களைப் போல கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் ஒரு தடியை வச்சுட்டு இருப்பாரு. தடியின் ஒரு நுடியை அவர் பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு, அடுத்த நுடியை நாம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம குருடர்களைப் போல அவருக்கு பின்பதாக போகிறோம் என்று சொன்னா நமக்கு குழி எதுன்னு தெரியாது, பள்ளம் எதுன்னு தெரியாது, மேடு எதுன்னு தெரியாது, முள்ளு கல்லு எதுவுமே தெரியாது. குருடர்களைப் போல எப்படி அவருடைய கை போகிறதோ தடி போகிறதோ அதை பிடித்து கொண்டு அப்படியே பின்பற்றி செல்லும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த பாதை நாம் அறியாத ஒரு பாதை, நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு பாதை. அந்த பாதையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போகின்ற பொழுது இருட்டை எல்லாம் வெளிச்சமாக்குகிறாராம், கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிறாராம். இப்படி அவர் நமக்கு செய்து நம்மை கைவிடாமல் இருக்கிறாராம். ஆக புதிய பாதையிலே நம்மை நடத்தும்படிக்கு அவர் நம்மை கைவிடாதிருக்கிறார். அருமையான தேவஜனை 32ஆம் சங்கீதத்திலே 8வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கின்ற பொழுது வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது பாருங்க. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொல்லி, இதனுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு முன்பதாக நான் போடுவேன். ஒரு புதிய வழியை நான் உனக்கு முன்பதாக போடுவேன். அந்த வழியில தான் நீ நடக்கணும். அருமையான தேவஜனமே, கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை, ஒரு புதிய ஒரு வழியை கர்த்தர் நமக்கு முன்பதாக போடுகிறார். சில வேளைகளிலே எந்த பக்கம் போகிறது, வலதுபுறமா இடதுபுறமா தடுமாறி யோசித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, ஏசாயா 30:21 எடுத்து வாசிப்பில் சொன்னால், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நீங்கள் பின்னாலே சொல்லும் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நமக்கு இதுதான் வழி என்பதை காண்பிக்கவும் அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் நம்மை கைவிடாதபடிக்கு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகின்ற போது கர்த்தர் சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு சென்றார். அங்கு வழியும் இல்லை, பாதையும் இல்லை, தப்பிக்கொள்ள முடியாத போக்குவரத்து, எந்த ஒரு முகாந்திரமான ஒரு காரியமும் இல்லை. தடுமாறி போகிறாங்க, புலம்பி கிடக்கிறாங்க, அழுது கதறுகிறார்கள், என்ன செய்கிறது தெரியல. ஆனா கர்த்தர் அந்த செங்கடலுக்கு உள்ளேயே ஒரு காய்ந்த ஒரு வெட்டாந்தரையான ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்பதை அந்த ஜனங்களுக்கு தெரியல. ஆக நமக்கு தெரியாத ஒரு வழியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எந்த ஒரு வல்லூரும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு வழி யோபின் சரித்திர புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அந்த வழியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்து அவர்களை அதற்காகவே கைவிடாமல் இருக்கிறார். பாருங்கள், 2 காரியங்களை பார்த்தோம். அடுத்து 3வதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி இஸ்ரவேல் புத்திரரை கைவிடாதிருப்பேன். ஆக 3வதாக கர்த்தர் கைவிடாத நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய மத்தியிலே வாசம் பண்ண அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் நடுவிலே அவர் வாசம் பண்ணி அவர்களை கைவிடாமல் இருக்கிறார். வேதத்திலே ஆரம்பத்திலிருந்து வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்ப கர்த்தருடைய பிரியமெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே அவரும் சேர்ந்து வாழணும். பிள்ளைகளோடு கூட பிள்ளைகளாக அவரும் சேர்ந்து வாழ்ப்பார். யாத்திராகமம் 29:45 எடுத்து வாசிப்பில் சொன்னார், அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். உன் தேவன் நான் தான்ப்பா, நான் உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறேன். அது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். ஆக புதிய ஏற்பாட்டிலும்
யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வசனத்தை கை கொள்கிறார்களாம். பிதாவாகிய தேவன் அவர்கள் மீது அன்பாய் இருக்கிறார். அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, நாங்கள் வந்து அவனிடத்திலே வாசம் பண்ணுவோம். அந்த வசனம் பாருங்க, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்வான், என் பிதா அவனில் அன்பாய் இருப்பார், நாங்கள் வந்து அவனிடத்திலே வாசம் பண்ணுவோம். ஆக கர்த்தருக்கு பிரியம் கர்த்தருடைய ஜனங்களின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறது என்பதை, ஆக தம்முடைய பிள்ளைகளை தேடி வந்து அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இதோ நான் இங்கேதான் இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன். ஆக நம்முடைய பிள்ளைகள் கலங்குகின்ற பொழுது, புலம்புகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, எப்பா நான் இங்கேதான் இருப்பேன், உன் நடுவில் தான் இருக்கேன், பயப்படாது, நீ கலங்காத. ஆக மூன்றாவதாக நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்காக அந்த பிள்ளைகளை அவர் கைவிடாமல் இருக்கிறார். அடுத்து 4வதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னால், உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் தமது ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். 4வதாக நம்மை அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றிக்கொள்ள அவர் பிரியமாக இருக்கிறபடியாலே அவர் நம்மை கைவிட மாட்டார். ஏதோ நம்ம வந்தோம், ஏதோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செஞ்சார், நம்ம வந்தோம் போனோம் அல்ல. நம்மை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றிக்கொள்ள அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காகவே நான் உங்களை கைவிடுவது இல்லை அப்படின்னு சொல்றார் பாருங்க. வேதத்தில் தெளிவாக யாத்ராகம் 19:5 நீங்களோ எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். உபாகமம் 7:6 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலாம் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். எல்லா ஜனங்களை காற்று நம்மை ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அவருக்கு சொந்தமாக நம்மை மாற்றிக் கொள்வதற்காக. அருமையான தேவ ஜனமே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னால், நீங்களே அவருக்கு சொந்த ஜனம், நீங்களே அவருக்கு சொந்த ஜனம். ஆக ஏன் கர்த்தர் நம்மை கைவிடுகிறது என்று சொன்னால், நம்மை அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றிக்கொள்வதற்காக நம்மை அவர் கைவிடாமல் இருக்கிறார். ஆக அருமையான தேவ ஜனமே, அன்று யோசுவாவுக்கு மோசே சொன்ன காரியம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே சொன்னாரே, அதே வார்த்தை இன்று நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, சூழ்நிலைகளை பார்த்து திகைத்து போய் நின்று விடாதே. நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை என்று சொன்னால், உனக்கு செவி கொடுக்கும்படியாய் கர்த்தர் உன்னை கைவிடல. ஒன்று, உனக்கு வழிகாட்டி நடத்தும்படியாய், ஒரு புதிய மார்க்கத்தில் நடத்தும்படியாய் கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. உன்னோடு கூட வாசம் கொள்ளும்படியாய் கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. உன்னை தமக்கு சொந்த ஜனமாக்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. ஆக இந்த 4 காரியங்களை நம்பி இந்த வாரத்திலே கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து, இந்த 4 காரியங்களுக்காக நீர் என்னை தெரிந்து கொண்டு என்னுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கும்படியாக என்னை கைவிடாமல் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு புதிய வழியை மார்க்கத்தை காண்பித்து நித்தியத்துக்கு நேராய் வர என்னை வழி நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக என்னை கைவிடாமல் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட வாசம் பண்ணும்படியாய் என்னை கைவிடாமல் இருந்து என்னோடு கூட தங்கியிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உமக்கு சொந்த பிரியமான ஜனமாய் மாற்றிக்கொள்வதற்காக என்னை கைவிடாமல் வழி நடத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வாரத்திலும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து, அப்பா உமக்கு கோடானப்படி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு உதவி செய்யும்படியா, எங்களை விட்டு விலகாமல் இருக்கும்படியா, எங்களை கைவிடாமல் இருக்கும்படியா எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. அப்பா
அப்படியே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகா பரிசுத்த உள்ள எங்கள் நல்ல தெய்வமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இன்றைய நாளிலே எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு செவி கொடுக்கும்படியாய் நீர் எங்களை கைவிடுகிறதில்லை. எங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் கண்ணீருக்கும் செவி கொடுத்து உதவி செய்யும்படியாக நீர் எங்களை கைவிடுகிறதில்லை என்று சொல்லி பேசுகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன செய்கிறது, எந்த பக்கம் போகிறது, திசை தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே நீ நடக்க வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி எங்களோடு கூட பேசி எங்களுக்கு ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை, நாங்கள் அறியாத, எங்களுக்கு தெரியாத ஒரு பாதையை எங்களுக்கு காண்பித்து அந்த பாதையில் காணப்படுகிற இருளையெல்லாம் வெளிச்சமாக்கி, கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்கி, சரியான பாதையில எங்களை நீர் வழிநடத்தும்படியாக எங்களை கைவிடாமல் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்து மூன்றாவதாக, இந்த துன்மார்க்கம் நிறைந்தது உலகத்தின் நடுவில் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணும்படியாக எங்களை கைவிடாமல் இருக்கிறீர் என்று பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்தால் அது எங்களுக்கு போதும். நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தினால் அது எங்களுக்கு போதும். நீர் எங்களை வழி நடத்தும், எங்களோடு கூட வாசம் பண்ணும். அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கின்ற பொழுது உம்மாலே நாங்கள் ஒரு மதிலையை தாண்டுவோம், ஒரு சேனைக்குள்ளும் பாய்ந்து போவோம். அந்த ஒரு தைரியத்தை நீர் கொடுத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நான்காவதாக, நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு சொந்த ஜனமாக எங்களை மாற்ற நீர் பிரியமுள்ளவராய் இருக்கிறபடினாலே எங்களை கைவிடாமல் இருக்கிறீர் என்று சொல்லி சொன்னீரே, உமக்கு நன்றியப்பா. உமக்கு சொந்த ஜனமாக, உமக்கு சொந்தக்காரர்களாக இந்த பூச்சக்கரத்து குடிகள் எல்லாரிலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். அப்படியே கரம் பிடித்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த வேத வசனங்களின்படியாக கர்த்தாவே, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், நீங்கள் கலங்கவும் வேண்டாம். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். கைவிடாத நோக்கத்தை எங்கள் மத்தியிலே பேசினபடினாலே உமக்கு நன்றி. அப்படியே வழிநடத்தும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பினார். அப்படி பலத்த கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம், சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் அன்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கி தடுத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தில் போய் வாருங்க. கர்த்தர் உங்களை கைவிடாத தேவன், ஒருபொழுது உங்களை கைவிட மாட்டார். தைரியத்தோடு புறப்பட்டு செல்க. கர்த்தர்தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.